రేపు నాయనమ్మా నాయనమ్మా అని నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి. ఇందమ్మా అమ్మా ఏడవద్దమ్మా, నీ మనవడు వచ్చేస్తాడమ్మా. వచ్చేసాడు పోయేసాడు. புள்ளி எங்க போறேன்னு பார்க்காம அம்மா புள்ளி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களே. ஏய் வீடு வந்து இறங்கிப்போ. அப்ப நீ? நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன் போ. இருக்குதே. சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறான். அதான் எனக்கு புரியல. என்னடா என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினியே. இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிரிப்பு கட்டினேன். அவங்க சொன்ன நீங்க சொல்லிடுவீங்களா? நீ போட கொஞ்சம் வாடங்க. டேய் உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல எனக்கு ரெண்டு அப்பா. ஐயோ ரெண்டப்பா. 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 சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் ரெண்டு அப்பா தான் நீங்க கிக்கிக்கின்னு சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் கம் இன்சைட். ஏன் அனிதா சிம்பிள் இல்ல? ஒண்ணுதாண்டி மூட் அவுட்டா? ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா? என்னடி அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் லவ் பண்றதா சொன்னால? சுத்த டூப்டி. முட்டாள்தனமா வளராதீங்க. பின்னாடி யார் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேற ஏதாவது கேஸ் விஷயமா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க எதிரில ஒரு 2 minutes கேஷுவலா பேச போயிடுறேன். ஏய் அவர் என்ன காஃபி சாப்பிட்டு கூப்பிட வந்திருக்காரு. ஆனா நான் உங்களை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நான் உண்மையிலேயே உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உன்னைத்தான் பார்க்க வந்தேன். ரியலி? ஏய் அவர் என்னதான் பார்க்க வந்திருக்காரு? ஐயோ எனக்கு கை வல்ல கால் வல்ல. ஐயோ இத பாருங்க. என்னாச்சு? என் காதல நீங்க ஏத்துக்கலையா? காபி சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம். ஐயோ ஏய் ஏய் காபி சாப்பிட்டு கூப்பிடுறாரு. நான் காபி சாப்பிட்டு வந்துறேன். இல்ல நான் இவர் கூடவே போறேன். நாளைக்கு பாப்போம். என்னடா நான் காபி மிக்ஸ் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம். அடையார்ல காசிநாத்னு ஒரு பெரிய புள்ளி இருக்காரு தெரியுமா? ஓ தெரியுமே. பெரிய கோடீஸ்வரர். யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அவ்வளவு தங்கமான மனுஷன். நாளைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட அந்த ஆள் வீட்டுக்கு போற. போய் அந்த ஆளுகிட்ட டொனேஷன் கேட்கிற சாக்குல அந்த ஆள் வீட்டுல அந்த ஆளுக்கு தெரியாம ஏதாவது ஒரு மறைவான இடத்துல இந்த மைக்கை பிக்ஸ் பண்ணு. பிக்ஸ் பண்ணி வெளியே கார்ல உட்காந்துட்டு உள்ள அந்த ஆள் என்னெல்லாம் பேசுறாரோ அத ஒரு கேசட்ல டேப் பண்ற. நெக்ஸ்ட் டைம் நான் கான்டாக்ட் பண்ணும்போது அந்த கேசட் என்கிட்ட கொடுக்குறேன். உரலுக்கு வாக்கப்பட்டா இடி வாங்கித்தான் ஆகணுங்கிறது சரியா தான் இருக்கு. இத பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ண போறீங்கன்னு ஆசையா வந்து உட்கார்ந்தா உங்களை மாதிரி எனக்கும் போலீஸ் உத்தியோகம் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்ண கொஞ்சமாவது போலீஸ் மொழி இருக்கணும். அதை செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகே, இதுல நான் பாஸ் பண்ணிட்டா அடுத்தது லவ் தானே? பண்ணு, அப்புறம் பாப். கமிஷனர் பொண்ணு அசத்தி காட்டுறேன். ம் ம் சரி ஓகே, இன்னொரு 1 ஹவர்ல நான் வந்துடுறேன். இந்த வெயில இந்த காய்கறி கூடையோட எப்படிடா வீட்டுக்கு போய் சேரதேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்டே. என்னடா பாக்குறேன், வண்டி ஏறா போலாம். இத பாருமா, டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில் நீ ஏற தப்பு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. ஏவிட்ரா நீ கவர்மெண்ட் நீ டியூட்டி, நான் கண்டே நீ கவர்மெண்ட் டியூட்டி எக்வட்ரா பதா. இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு வேண்டாம். ஏற. ஆமா ஆமா, என் பையன் கொய்யா மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் ஏதோ ஆயிப்போச்சு. வெறும் சுளுக்கா இல்ல எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டேய், நீ பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு அவசரமா ஓடிடாதே. பின்னாடி காய்கறி எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு போ. நான் வரேன்.
சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணாடி வேற காணோம், ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க ரூமுக்கு போ. சரி சரி கோச்சுக்கு வேணாம், ரூமுக்கு வேணா மத்தியானம் போலாம். இப்ப வந்துட்டீங்க, நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சுட்டு வச்சிருக்கேன், அதையாவது சாப்பிட்டு போங்களா? இத பாரு, இந்த புட்டு சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை, என்கிட்ட அடி வாங்குவ. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும், நான் தான் எதையாவது எடுத்து பேசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க, என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன், தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாபா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்பக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு வாங்குனீங்க. அதே மீறி நான் போஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரில பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை, அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிஞ்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துன்னாவு? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல நான் உளறிட்டேன், அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதுதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்க, என் பையன் எவனை பார்த்து அப்பாங்கிறான்? எனக்கு 2 அப்பா. டேய், இக்கட வா. ஏண்டா, உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்குடா 2 அப்பான்னு சொல்றேன்? என்னோட அப்பா வீட்டுக்கு பின்னாடி வந்து எனக்கு சாக்லேட் வாங்க பணம் கொடுத்து போனாரு. ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ, என்னம்மா சொல்ற? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொல்றேன். போட்டுதான் ஓட்டினேன், ஆனா என் கையால அடுத்தாமலைக்கு ஓட்டினா அது என் கற்ப சம்பந்தப்பட்டது இல்லையா? இல்லம்மா, அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ சின்ன பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாபா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது,
அதான் பார்த்தேன். நீ போ. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நான் தாண்டா. அட நான் தாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம், போன்ல பேச வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இங்க மேட்டர் தலை போற சமாச்சாரம். யார் தலை போற சமாச்சாரம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி வீட்ல மைக்க பிக்ஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். 24ஆம் தேதி ஏர்போர்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க. ஐயோ, என்ன வச்சே வா? ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம். என் பேர் ராமு. இந்த வீட்டுல இருக்கிற சித்ராங்கிற அம்மாவை நான் பார்க்கணும். நான் சித்ராவோட ஃபாதர் தான். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ராஜுங்கிறது என்னுடைய மாமா. இந்த குழந்தைய பாருங்க. துரு துருன்னு ரொம்ப அழகா இருக்குமா? இவ்வளவு அழகான குழந்தைய பார்க்க அவங்க அப்பனுக்கு கொடுத்து வைக்கிறேன். பார்க்க போறாங்க, நிச்சயமா பாப்பாங்க. மிஸ்டர் பிரகாஷ், யாரு குழந்தை தெரியுதா? வந்து என்ன இப்படி வைக்கிறீங்க? என் தங்க சீதாவுடைய குழந்தை. நாங்க தீவாங்க துணையாவே இருக்காது. எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கிக்க வேண்டியதான் சார். ஏன்னா கூடிய சீக்கிரத்துல குழந்தைய நீங்க தூக்கத்தான் போறீங்க, நான் பார்க்கத்தான் போறேன். ராஜு, குழந்தைய கூட்டு வந்து தொட்டில கொடுப்பேன். இந்தாங்க என் அன்பளிப்பு. இதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு இல்லைங்க, குழந்தைக்கு. என் அன்பளிப்பா குழந்தைக்கு உங்க குழந்தை தேவையில்லை. நான் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு ஒண்ணு கொடுக்கணும். அத ராஜுகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் எப்படிப்பா வாங்குவாரு? நீயே போய் குழந்தை கட்டண போடு. நீங்களே போடுங்க. பாத்தீங்களா, குழந்தைன்னா அவருக்கு உயிர். குழந்தைமே அவ்வளவு பாசம்.